அனைவருக்கும் அன்பான வணக்கம். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் 140 தொகுதிகளில் வாக்குகள் அதிகமாகவும் குறைவாகவும் உள்ளதாக இந்திய எதிர்க்கட்சிகள், அரசியல் பார்வையாளர்கள், பொதுமக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதற்கு காரணம் இவிஎம் மிஷின் தான் என்ற பலமான வலுவான குற்றச்சாட்டு மக்களிடம் எழுந்துள்ளது. இது சம்பந்தமான வீடியோவை பார்ப்பதற்கு முன் நமது PK தங்கராஜ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அரசியல் என்பது மக்களுக்கானது, மக்களுக்கானது அரசியல். நமது சேனல் சமூக நீதிக்கான குரலாக என்றும் ஒலிக்கும். நல்லாதரவு வழங்குங்கள். வாங்க வீடியோக்குள் போகலாம். உலக ஜனநாயக நாடுகளில் தற்போது ஆரம்ப காலங்களில் பின்பற்றி வந்த வாக்குச்சீட்டு முறையின் அடுத்த பரிமாணமாக மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், அதாவது இவிஎம் மூலம் நடைபெறுகிறது. வாக்குச்சீட்டு தேர்தல் முறையில் வாக்கு எண்ணிக்கைக்கு பல மணி நேரங்கள் ஆகும். ஆனால் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அந்த நேரத்தை குறைக்கின்றன. இருப்பினும் இந்த மின்னணு சாதனம் என்பதால் ஆளுங்கட்சிகள் தங்களுக்கு ஏற்றவாறு ஹேக் செய்யக்கூடும் என்று எதிர்க்கட்சிகள் தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றன. இந்தியாவில் தற்போது நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் தொடர்பாக வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த நிலையில் எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தின் CEO எலன் மாஸ்க் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் அகற்ற வேண்டும் என தெரிவித்திருக்கிறார். முன்னதாக அமெரிக்காவில் இந்த ஆண்டு இறுதியில் நடைபெறும் அதிபர் தேர்தலில் சுயேட்சையாக போட்டியிடும் அமெரிக்க முன்னாள் அதிபர் ஜான் எஃப் கென்னடி தனது எக்ஸ் சமூக வலைத்தள பக்கத்தில் புலோட்டோ ரிக்கோவில் நடைபெற்ற முதுமை தேர்தலில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் தொடர்பான நூற்றுக்கணக்கான முறைகேடுகள் கண்டறியப்பட்டதாக ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. நல்ல வேளை, ஆவணங்கள் இருந்ததால் சிக்கல் கண்டறியப்பட்டு வாக்கு எண்ணிக்கை சரி செய்யப்பட்டது. ஒருவேளை ஆவணங்கள் இல்லை என்றால் நீதிமன்றத்தில் என்ன நடக்கும் என்று ட்வீட் செய்திருந்தார். அவரின் ட்வீட்டை ரீபோஸ்ட் செய்து ட்வீட் செய்திருக்கும் எலான் மாஸ்க், மின்னணுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களை நாம் புறக்கணிக்க வேண்டும். மனிதர்களால் அல்லது A1 மூலம் இவை ஹேக் செய்யக்கூடும். இது சிறிதாக தெரிந்தாலும் இதன் விளைவுகள் அதிகமாகவும் பாதிக்கப்படும் என்று ட்வீட் செய்திருக்கிறார். எலான் மாஸ்கின் கருத்தை ஆதரித்திருக்கும் காங்கிரஸ் MP ராகுல் காந்தி, இந்தியாவில் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஒரு கருப்பு பெட்டி, அவற்றை யாரும் ஆராய அனுமதிக்கப்படுவதில்லை. நமது தேர்தல் நடைமுறையில் வெளிப்படைத்தன்மை குறித்து கடுமையான கவலைகள் எழுப்பப்படுகின்றன. அரசு நிறுவனங்கள் பொறுப்பு கூறல் இல்லாத போது ஜனநாயகம் ஒரு ஏமாற்று நாடகமாக மாறி மோசடிக்கு உள்ளாகிறது என்று குற்றம் சாட்டியுள்ளார்.